Hello students, I am Anthony. நம்ம numerical methods miscellaneous problemத்தில் problem number 9 நம்ம பார்க்குறோம். From the following table, obtain a polynomial of degree y in x. ஸோ கொடுத்துக்கிற டேபிள் வந்து polynomial equation கண்டுபிடிங்க. பின் வரும் அட்டவணையிலிருந்து நியூட்டனின் பின்னோக்கு சூத்திரத்தை பயன்படுத்தி படி 4 கொண்ட பல்லுறுப்புக்கோவையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனின் பின்னோக்கு சூத்திரம் கொண்டு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து நியூட்டன் பேக்வர்டு ஃபார்முலாங்கிறத இங்கிலீஷ் இதில் நம்ம மென்ஷன் பண்ணலை. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்? நியூட்டன் பேக்வர்ட் ஃபார்முலா, அதாவது நியூட்டனின் பின்னோக்கு சூத்திரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ எக்ஸில் வந்து மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது? டோட்டலாக எக்ஸ் ஆல் டுகெதர் ஒய் டோட்டல் வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 டேர்ம்ஸ். அப்போ நம்ம 5 டேர்ம்ஸ் அந்த ஃபார்முலாஸில் எழுத போகிறோம். ஓகே, எழுதுமா? ஓகே, தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு ஓகே ஒய் என் ப்ளஸ் என் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு நெப்லா ஒய் என். ஓகேங்களா? ஓகே, ப்ளஸ் என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 ஓகே பை வாட் உங்களுக்கு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஓகே நெப்லா ஸ்கொயரு ஒய் என். அகெயின் என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 into n plus what உங்களுக்கு 2 all together denominator உங்களுக்கு 3 factorial into nebula power cube okay yn. okay, one more terms. okay, நான் டோட்டலாக வந்து உங்களுக்கு இந்த x yல வந்து 5 terms இருக்கிறதுனால 1 2 3 4 எழுதியாச்சு. then last okay n into okay n plus 1 then what n plus 2 into what n plus what உங்களுக்கு 3 all together denominator உங்களுக்கு வந்து 4 factorial into nebula power 4 into வாட்டு உங்களுக்கு yn plus வாட்டு எக்ஸெட்ரா கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. சரியா? ஓகே, இதில் வந்து என்னங்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபார்ம் எழுதுகிறோம். என்னங்கிறது என்ன? ஓகே, தட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்என் பை வாட்டு உங்களுக்கு ஹெச். இதில் எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸுங்கிறது ப்ராப்ளத்தில் கொடுக்கல. அப்போ எக்ஸுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு எக்ஸ் தான். எக்ஸ்என்னுங்கிறது என்னது? எக்ஸ்என்னுங்கிறது அமாங் த எக்ஸ் ஃபஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ. வாட் த லாஸ்ட் வேல்யூ? 5. அப்போ எக்ஸ்என்னுங்கிறது 5. என்னங்கிறது ஹெச்ங்கிறது என்ன? ஹெச்ங்கிறது ஈக்குவல் டிஃப்ரென்ஸு, அதாவது சம இடைவெளி. 1 to 2 2 to 3 3 to 4 4 to 5. என்ன டிஃப்ரென்ஸு? 1. அதுக்கு அதான் ஹெச்சோட வேல்யூ. இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே ரீப்ளேஸ் பண்ணுறீங்க? இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஓகே, தட் இஸ் என் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வந்து எக்ஸ் தான். எக்ஸ் எனக்கு இதெல்லாம் வேல்யூ வந்து 5 பை வாட் 1 ஈக்குவல் டு ஓகே எந்த ஒரு வேல்யூவும் வந்து 1ஆல் டிவைட் பண்ணும்போது திரும்ப அதே தான் கிடைக்கும். அப்போ என்னுக்கான வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 5. ஓகே, ஃபர்தராக நான் என்ன கொண்டு போய் போகிறோம்? இந்த yn நெப்லா yn நெப்லா ஸ்கொயர் yn நெப்லா கியூ yn இந்த நெப்லா பவர் 4 yn. ஸோ இதெல்லாம் வந்து நான் எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க? இந்த டிஃப்ரென்ஸ் டேபிள், அதாவது வேறுபாட்டு அட்டவணை கண்டுபிடிப்போமா? இங்கே இந்த எக்ஸ் ஒய்க்கான வேல்யூ எழுதுவோம். எக்ஸுக்கான வேல்யூ என்னது உங்களுக்கு? 1 ஓகே 2 3 4 நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 5. ஒய்ங்கிறது கரஸ்பாண்டிங் இல்லையா? 1 அடுத்து -1 தென் 1 அகைன் -1 தென் வாட் +1. ஓகே, இப்போ நெப்லா ஒய்ங்கிறது என்ன? செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு. இந்த -1 வந்து 1 மைனஸ் பண்ணால் கிடைக்கும். ஓகே, கேள்வி கேட்டி வாட்டு -2. அகைன் இந்த 1 இந்த -1 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி தேர் இஸ் வாட்டு ஓகே மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு 2. ஓகே, -1 இந்த 1 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு -2 கிடைக்கும். 1 இந்த -1 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எலமெண்ட்டில் ஒரு மைனஸ், அகைன் சப்ராக்ட் பண்ணுறீங்க, மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு உங்களுக்கு +2 வரும். ஓகே, அகைன் இங்கே அதே போல் தான். 2லேருந்து இந்த -2 மைனஸ் பண்ணால் அது ப்ளஸ் ஆகிட்டு 2 + 2 வந்து உங்களுக்கு 4 ஆகிடும். -2லேருந்து இந்த 2 மைனஸ் பண்ணால் இல் கெட்டி -4. 2லேருந்து இந்த -2 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு +4 கிடைக்கும். -4லேருந்து இந்த 4 மைனஸ் பண்ணால் ஓகே -8. 4லேருந்து இந்த 4 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து +8 கிடைக்கும். 8லேருந்து இந்த -8 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் இல் பி கெட்டிங் வாட்டு உங்களுக்கு 16. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, எந்த லாஸ்ட் வேல்யூ? அமாங் த ஒய் லாஸ்ட் வேல்யூ என்னது பாருங்கள். ஓகே, 1 2 4 8 இது வாட் 16. இந்த 1 இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் அது ஒய்என். இது வந்து உங்களுக்கு நெப்லா ஒய்என். இது வந்து என்னது உங்களுக்கு ஓகே நெப்லா ஸ்கொயர் ஒய்என். இது என்னது உங்களுக்கு நெப்லா பவர் கியூபு ஒய்என். இது என்னது சொல்லுங்கள்? நெப்லா பவர் 5 ஓகே 4 ஒய்என். ஓகேவா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே ரீப்ளேஸ் பண்ணுறீங்க? இந்த ஃபார்முலாவில். ஃபார்முலா மறுபடியும் எழுதிட்டோம். ஓகே, ஏன் நம்ம லாஸ்ட் வேல்யூ எழுதுனாக்க நியூட்டனின் பின்னோக்கு சூத்திரம், அதாவது நியூட்டன் பேக்வர்ட் ஃபார்முலா, அதான் ரீசன். சரி, இப்போ ஒய் ஈக்குவல் டு ஒய்என்னுக்கான வேல்யூ என்னது உங்களுக்கு 1 போட்டுக்குங்க. எண்ணுக்கான வேல்யூ ஆல்ரெடி எக்ஸ் -5 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸ் -5 பை 1 ஃபேக்டோரியல். ஓகே, 1 ஃபேக்டர் போட்டுக்கோங்க. நெப்லா ஒய்என் வேல்யூ என்னது உங்களுக்கு ஓகே 2 ஓகே போட்டாச்சு. ப்ளஸ் n × n + 1 தட் மீன்ஸ் என்னங்கிறது என்னது? எக்ஸ் -5
அடுத்து எக்ஸ் n + 1 இல்லையா, n + 1னா x - 5 ப்ளஸ் வாட் உங்களுக்கு 1. ஆல் டுகெதர் டினாமினேட்டர் உங்களுக்கு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு நெபுலா ஸ்கொயர் y என்னது உங்களுக்கு ஓகே 4. ஓகே ஃபர்தர் நம்ம என்ன பண்ணுறது சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபர்தர் 2 more terms இருக்குது. ஓகே 2 more terms எழுதிக்கோங்க. n × n + 1 ஓகே அந்த ஃபார்மா பாருங்களேன். ஓகே இது சரிங்களா. ஓகே என்னங்கிறது x - 5. அடுத்தது n + 1. n + 1னா x - 5 ப்ளஸ் வாட் 1. அடுத்தது n + 2. that means x - 5 ப்ளஸ் வாட் 2. ஆல் டுகெதர் டினாமினேட்டர் என்னது 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு தட் நெபுலா பவர் கியூப். நெபுலா பவர் கியூப்ங்கிறதுனால உங்களுக்கு 8. ஓகே தென் லாஸ்ட் டேர்ம். ஓகே லாஸ்ட் டேர்ம் வந்து இந்த யூஸ் பண்ணுறீங்க. ஓகே ப்ளஸ் ஓகே x - 5 அப்படி எழுதிக்கிறீங்க. தென் x - 5 ஓகே ப்ளஸ் வாட் 1. தென் x - 5 ப்ளஸ் வாட் 2. தென் x - 5 ஓகே ப்ளஸ் வாட் உங்களுக்கு 3. ஓகே ஆல் டுகெதர் டினாமினேட்டர் ஓகே ஃபேக்டரியல் என்னது ஓகே 4. அந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே போட்டுக்கிறோம். ஓகே 4 ஃபேக்டரியல் ஆக்சுவலி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 16. ஓகேயா. இப்போ நம்ம வந்து 1 by 1 நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபேக்டரியல் அதுக்கான வேல்யூ வந்து 1. 2 ஃபேக்டரியல் அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 × 1 தட் இஸ் நத்திங் பட் 2. அதே போல் வந்து 3 ஃபேக்டரியல் அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 × 2 × 1 ஓகே தட் இஸ் நத்திங் பட் 6. அதே போல் வந்து 4 ஃபேக்டரியல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 × 3 × 2 × 1 ஓகே தட் இஸ் நத்திங் பட் வாட் உங்களுக்கு 24. ஓகே 4 is 12. 12 × 2 வந்து 24 × 1 will be getting 24 only. ஓகே ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. y = அந்த 1 அப்படியே எழுதிக்கிறோம் ப்ளஸ் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x - 5 ஓகே பை வாட் 1 ஃபேக்டரியல். 1 ஃபேக்டரியலுக்கான வேல்யூ என்னது 1 இன்ட்டு தட் வாட் உங்களுக்கு 2. ஓகே ப்ளஸ் அகைன் x - 5 அதை அப்படி எழுதுங்க. x மைனஸ் இங்கே வந்து 4 ஏன்னா -5 + 1 வந்து உங்களுக்கு 4 ஆகிடும். ஆல் டுகெதர் டினாமினேட்டர் உங்களுக்கு 2. ஏன்னா 2 ஃபேக்டரியலுக்கான வேல்யூ வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம் 2 இல்லையா. ஓகே இன்ட்டு வாட்டும் உங்களுக்கு 4. ஓகே 1 by 1 ஓகே அதே போல் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகே தேர்ட் டேர்ம். ஓகே தேர்ட் டேர்ம் வந்து என்ன வருதுன்னு பார்த்தா தேர்ட் டேர்ம் எழுதியாச்சு. ஃபோர்த் டேர்ம் என்னது x - 5 அப்படியே வந்துடும். x - 5 + 1 வந்து உங்களுக்கு x - 4 அதையும் அப்படியே எழுதுங்க. x - 5 + 2 வந்து உங்களுக்கு x - 3 ஓகே அதையும் அப்படியே எழுதுங்க. ஆல் டுகெதர் டினாமினேட்டர் 3 ஃபேக்டோரியல் அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓகே இன்ட்டு வாட் உங்களுக்கு 8. தென் லாஸ்ட் டேர்ம் வந்து என்னது உங்களுக்கு அதே x - 5 நீங்கள் போட்டுக்கிறீங்க. தென் x மைனஸ் வந்து உங்களுக்கு 4 ஏன்னா -5 + 1 4. அடுத்தது வந்து x - 3 ஏன் -5 + 2 வந்து உங்களுக்கு -3. அதர் -5 + 3 வந்து உங்களுக்கு -2 தட் இஸ் x - 2. ஆல் டுகெதர் டினாமினேட்டர் வேல்யூ என்னது உங்களுக்கு வந்து 24. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 16 எழுதிக்கிறீங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா. ஓகே இந்த 2 கேன்சல் பண்ணுங்கள். how many times ஓகே 2 times. அதே போல் இங்கே ஓகே 3 2s are 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 2s are. அதே போல் இங்கே ஓகே 5 6 4s are 24. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 times. அகைன் ஓகே 3 2s are இங்கே வந்து 2 2s are. ஓகே மீதி பேலன்ஸ் எடுத்து எழுதுகிறோம். ஓகே சைமல்டேனியஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே y = இந்த 1 அப்படியே எழுதுகிறோம். அந்த 2 வந்து உள்ள முடியும் எனிதிங் பை 1 அது சேம். 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஓகே 2x - வாட் 10. ஓகே 1ஆல் டிவைட் பண்ணும்போது திரும்ப அதே தான் கிடைக்க போகுது. ஓகே ப்ளஸ் இந்த 2 வந்து வெளியில் அப்படியே வச்சுக்கிறீங்க. ஓகே இந்த 2 சரியா. x - 5ஐயும் x - 4 என்ன பண்ணுறீங்க மல்டிப்ளை பண்ணுங்கள். x × x வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு x² -4x -5x -5 மல்டிப்ளை பண்ணும்பொழுது ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு 20. எஸ் ஓகே இது ஆல் டுகெதர் நாங்கள் எதாவது இருக்கா இல்லை சரி. அதே போல் இங்கேயும் x - 5ஐயும் x - 4ஐயும் மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் x² -4x -5x ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு 20. ஓகே ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து என்ன இருக்குது உங்களுக்கு 4 இருக்குது. அந்த 4 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு த 1 more வாட்டும் உங்களுக்கு x - 3. ஓகே டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3. சரி லாஸ்ட் ஒன் வந்து நான் பாருங்கள். ஓகே x - 5 x - 4 இருக்குல்ல. ஓகே அது நீங்கள் அதே போல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது x² -4x ஓகே -5x ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு 20. ஓகே ஆல் டுகெதர் இங்கே இந்த லாஸ்ட் ஒன் இப்போ இந்த ஃபஸ்ட் x - 5ஐயும் x - 4ஐயும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதே போல் x - 3ஐயும் x - 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். x × x x² மைனஸ் உங்களுக்கு 2x. அதில் -3 with x வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு -3x. -3 with -2 வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு +6 கிடைக்கும். ஓகே இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா இங்கே 3. ஓகே அது இங்கே எழுதிக்கோங்க. ஓகே ப்ளஸ் உங்களுக்கு 2/3 நம்ம போட்டுக்கலாம். ஓகே தென் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எழுத போகிறோம். ஓகே என்ன பண்ணலாம் பார்ப்போம். தென் y = இந்த 1 அப்படியே எழுதிக்கிறோம்.
ஓகே 2x மைனஸ் 10 அதை அப்படியே போட்டுட்டோம். ஓகே ப்ளஸ் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே 2x² மைனஸ் ஓகே 2 இன்ட்டு மைனஸ் பண்ணுறது உங்களுக்கு மைனஸ் 8x மைனஸ் வந்து உங்களுக்கு 10x தென் ப்ளஸ் 2 இன்ட்டு 20 வந்து உங்களுக்கு 40. ஓகே 40 போட்டாச்சு ப்ளஸ் தென் இந்த 4/3 அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா இந்த எக்ஸை எடுத்துக்கிட்டு ஓகே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் பவர் கியூபு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 4x எஸ் மைனஸ் 4x ஸ்கொயரு தென் மைனஸ் 5x ஸ்கொயரு ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 20x. ஓகே 20x. சரி ஓகே இன்னும் முடியல நம்மளுக்கு. அடுத்து மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணுறீங்க. மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணும்பொழுது மைனஸ் வந்து உங்களுக்கு 3x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தட் பிகம்ஸ் வாட்டு உங்களுக்கு 12x. அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தட் பிகம்ஸ் வாட்டு உங்களுக்கு 15. சரிங்களா ஓகே 15x தென் ஓகே மைனஸ் 60 ஆக்சுவலி. ஓகே மைனஸ் 60. ஓகே தான் லாஸ்ட் ஒன் வந்து அந்த 2/3 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்படி வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க. எஸ் ஓகே அது என்னன்றதை பார்ப்போம். ஓகே இங்கே ப்ளஸ் 2/3. ஓகே ப்ளஸ் 2/3 இந்த எக்ஸ் ஸ்கொயர் வித் ஆல் த டேர்ம். ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அதை சிம்பிள் பண்ணுங்களேன். ஓகே எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 4x மைனஸ் 5x கிடைக்கும் உங்களுக்கு மைனஸ் 9x ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 20 இன்ட்டு அதே போல் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 2 மைனஸ் 3 வந்து உங்களுக்கு மைனஸ் 5x ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு ஓகே 6. ஓகே ஃபார் த சிம்பிளிஃபிகேஷன் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே y ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2x மைனஸ் ஒரு 10 ப்ளஸ் இந்த 2x ஸ்கொயர் என்ன பண்ணணும் அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் 8x மைனஸ் 10x 2 கேதர் என்னது மைனஸ் 18x. ஓகே ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 40 தென் ப்ளஸ் ஓகே 4/3 இதில் அதே போல் ஆர்டர் எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூபு மைனஸு ஓகே இதுவும் ஸ்கொயரு அப்போ இது 1 மோர் அப்போ -4 -5 -9 -9 -3 வந்து உங்களுக்கு -12 அப்போ -12 எக்ஸ் ஸ்கொயர் தென் 20 ப்ளஸ் 12 வந்து 32 ப்ளஸ் 15 வந்து உங்களுக்கு 47. எஸ் அப்போ வந்து உங்களுக்கு 47 எக்ஸ் மைனஸ் வாட்டு உங்களுக்கு 60. ஓகேயா தென் த லாஸ்ட் ஒன்று ஓகே 2/3. ஓகே 2/3 என்ன பண்ணுங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் வித் எக்ஸ் ஸ்கொயர் பி கெட்டிங் வாட்டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 5 என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஓகே மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் கியூபு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 6 வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஓகே 6x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 9x வித் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு மைனஸ் 9x பவர் கியூபு மைனஸ் 9x மைனஸ் 5 என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஓகே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 into 9 வந்து உங்களுக்கு 45 இன்ட்டு வாட்டு உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 6 ஓகே இது கெட்டிங் வாட்டு மைனஸ் 54x தென் 20 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் ப்ளஸ் இல்லையா அப்போ 20x ஸ்கொயரு தென் 20 இன்ட்டு மைனஸ் 5 தட் இஸ் நத்திங் வாட்டு மைனஸ் 100x 20 இன்ட்டு 6 ஓகே will be getting what 120. எஸ் 120. ஓகே தென் ஆல் டுகெதர் இப்போ என்ன பண்ணுறோம் ஓகே இந்த ப்ராக்கெட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே y ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2x மைனஸ் வாட்டு 10 ப்ளஸ் ஓகே என்ன பண்ணுங்கள் அங்கே 2x ஸ்கொயரு மைனஸ் 18x ஓகே ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 40 ஓகே ப்ளஸ் ஓகே இந்த 4/3 என்ன பண்ணுங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே எக்ஸ் கியூபு மைனஸ் ஓகே 12x ஸ்கொயரு ஓகே ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 47x மைனஸ் வாட்டு 60. இதில் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த 2/3 நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள டேர்ம்ஸ் என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே தட் இஸ் 2/3. இப்போ எக்ஸ் பவர் 4 இருக்குல்ல அது என்ன பண்ணுறேன் அப்படியே வச்சுக்கிறேன். அந்த கியூப் இருக்கு இல்லையா ஓகே அதில் இங்கே -5 இங்கே -9 அப்போ -14 இன்ட்டு வாட்டு உங்களுக்கு எக்ஸ் பவர் கியூபு ஸ்கொயர்னு வரும்பொழுது இங்கே வந்து 6 ப்ளஸ் 45 51 ப்ளஸ் 20 வந்து 71 அப்போ எல்லாமே பாசிட்டிவ். இப்போ 71 தட் மீன்ஸ் 71 உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸுங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்க -54 -100 தட் இஸ் -154x ஓகே ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து ஓகே 120 எழுதியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து எல்சிஎம். ஆல் டுகெதர் எல்சிஎம் வந்து அது டினாமினேட்டர் 3 இல்லையா 3 தான் எல்சிஎம். அப்போ y ஈக்குவல் டு 1/3 எல்சிஎம். அப்போ 3 into 1 என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஓகே 3a நல்லா கவனிச்சுக்கோங்க 3a 3 into 2 will be getting what s 6x 3 into minus 10 s minus 30 3 into 2 will be getting what 6x square 3 into 18 okay, will be getting what 54x 3 into 40 வந்து உங்களுக்கு 120 ஓகேவா சரி ப்ளஸ் இங்கே 4 இன்ட்டு ஓகே இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை ஓகே இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ் கியூபு மைனஸ் 12 எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 47 எக்ஸ் மைனஸ் 60 இது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகேயா சரி அடுத்தது என்ன நடக்குது அவன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் இந்த 2 இன்ட்டு இதுவும் நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை ஏன்னா இங்கேயும் டினாமினேட்டர் 3ங்கிறதுனால
ஓகே எக்ஸ் பவர் 4 மைனஸ் வாட் உங்களுக்கு 14 எக்ஸ் கியூபு ஓகே ப்ளஸ் உங்களுக்கு 71 எக்ஸ் ஸ்கொயரு ஓகே மைனஸ் உங்களுக்கு 154 எக்ஸ் ப்ளஸ் வாட்டு ஓகே 120 சரி இப்போ என்ன பண்ணுங்க கரஸ்பாண்ட் இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த இடம் ஓகே இங்கே வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேவா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இங்கே க்ளோஸ் பண்ணுறோம் அடுத்தது ஓகே ஒய் ஈக்குவல் டு 1/3 ஆல் டுகெதர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே 3 ப்ளஸ் 6x மைனஸ் வந்து உங்களுக்கு 30 ஓகே ப்ளஸ் ஓகே 6 into x ஸ்கொயரு மைனஸ் 54x ப்ளஸ் வாட்டு ஓகே 120 ப்ளஸ் இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் ஓகே 4x கியூப் 4 into 12 ஓகே 48 x ஸ்கொயர் தென் 4 into 46 47 ஓகே 4 into 40 வந்து 160 ஓகே 28 ஓகே தட் இஸ் 188 சரிங்களா 188 x மைனஸ் ஓகே 4 into 60 வந்து உங்களுக்கு 240 எஸ் 240 போட்டாச்சு ஓகே நீங்கள் ப்ராக்கெட் நம்ம போட தேவையில்லை ஏன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுனால ப்ளஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் ஓகே 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4 2 into minus 14 மைனஸ் 28 எக்ஸ் பவர் கியூப் 2 into 71 வந்து உங்களுக்கு 142 எஸ் 142 ஓகே எக்ஸ் ஸ்கொயரு 2 into minus 154 தட் இஸ் மைனஸ் 308 ஓகே எக்ஸ் தென் 2 into 120 வந்து உங்களுக்கு 240 ஓகே 244 இப்போ மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஒய் அப்படியே வச்சுக்கோங்க இந்த 1/3 வந்து எப்படி எழுதிக்கோங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே டேர்ம்ஸ் வந்து பவர் வைஸ் எழுதுகிறோம் ஃபஸ்ட் வந்து எக்ஸ் பவர் 4 ஒரே ஒரு டேர்ம் தான் அப்போ வந்து ஓகே 2 into உங்களுக்கு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப்னு வரும்பொழுது மைனஸ் 4 டைம்ஸ் எக்ஸ் கியூபு மைனஸ் 28 எக்ஸ் கியூபு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது மைனஸ் 24 into வாட்டு உங்களுக்கு எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும்பொழுது 6x ஸ்கொயரு மைனஸ் 48 எக்ஸ் ஸ்கொயரு தென் 142 எக்ஸ் ஸ்கொயரு பை யூஸிங் த கால்குலேட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் ஆல் டுகெதர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 100 சரிங்களா 100 உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அதே போல் எக்ஸுங்கிற டேர்ம் ஓகே 6x இருக்குது மைனஸ் 54x தென் 188 எக்ஸு ஓகே தென் ஓகே மைனஸ் 308 எக்ஸ் ஓகே ப்ளஸ் எல்லாத்தையும் டுகெதர் ஆட் பண்ணுறங்க மைனஸ் டுகெதர் ஆட் பண்ணுங்கள் ஓகே அதில் வந்து நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸ் 168 ஓகே எக்ஸ் தென் அதே போல் கான்ஸ்டன்ட் இங்கே மைனஸ் 240 இங்கே ப்ளஸ் 240 ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஓகே மீதி வேறு பேலன்ஸ் பாருங்கள் ஓகே 120 ப்ளஸ் வாட்டு 3 123 இந்த 123 வந்து இந்த மைனஸ் 30 ஓகே 30 மைனஸ் பண்ணுங்கள் மீதி பேலன்ஸ்னால் உங்களுக்கு ஓகே 93 எஸ் 93 ஓகே ஃபர்தர் என்ன பண்ணுறோம் இந்த 1/3 உள்ளே கொண்டு போங்க 2 வந்து 1/3 டிவைட் பண்ணாது அப்போ 2/3 இன்ட்டு வாட்டு உங்களுக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 24 3 டிவைட் பண்ணிச்சுன்னா மீதி பேலன்ஸு 8 எக்ஸ் பவர் கியூபு ப்ளஸ்ஸு ஓகே 100 ஏன்னா இங்கே டிவைட் பண்ணாது 100/3 இன்ட்டு வாட்டு உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் 168 3 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுவோம் ஓகே 56 டைம்ஸ் ஓகேவா அதனால் வந்து உங்களுக்கு 56 எக்ஸ் அதில் 93 3 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுது 31 டைம்ஸ் ஓகே 31 இதுதான் வந்து நமக்கு தேவையான பாலினாமியல் அதாவது பல்லுறுப்புக்கோவை சரிங்களா ஓகே தேங்க்யூ